Hello everyone. Welcome to my class Literary Lessons and Essays. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு short story written by T.S. Arthur, and the name of the short story is An Angel in Disguise. So this is a prescribed syllabus for UGTRB. Let us get into the slides, and before getting in, kindly subscribe my channel. So நம்ம ஒரு சின்ன introduction பார்த்துடலாம் about the author. So the name of the author is Timothy Shea Arthur. இவர் வந்து அமெரிக்கன் writer. He was born on June 6th, 1809 and died on March 6th, 1885. அவர் வந்து T.S. Arthur அப்படிங்கிற நேம்ல தான் அறியப்படுறாரு. Timothy Shea Arthur. He was a popular 19th century American author. He is famously known for his novel, அவரோட பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொன்னா 10 Nights in a Bar Room and What I Saw There அப்படிங்கிற இந்த நாவல் வந்து அவரோட பெஸ்ட் நோன் நாவல், which helped demonize alcohol in the eyes of the American public. அமெரிக்கன் பப்ளிக் முன்னாடி ஆல்கஹால் வந்து எந்த அளவுக்கு மோசமானதுன்றத சொல்ற ஒரு ஸ்டோரி தான், ஒரு நாவல் தான் இந்த 10 Nights in a Bar Room and What I Saw There அப்படிங்கிற நாவல். His stories, written with compassion and sensitivity, articulated and spread values and ideas that were associated with respectable middle class life in America. So அவரோட ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தட்டிக்கா, கம்பேஷன், அதாவது இறக்க குணத்தை பற்றி அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் செக்டர் இருக்கு இல்லையா, அவங்களோட இது எப்படி இருக்கும், அவங்களோட அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட அந்த இறக்க சுபாவம்லாம் எப்படி இருக்கும், அதை தான் மையப்படுத்தி எழுதியிருக்கார். He also believed greatly in the transformative and restorative power of love as shown in one of his stories, An Angel in Disguise. எப்படி வந்து லவ் வந்து ஒருத்தரை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்னு, அன்பு வந்து ஒருத்தவங்களுக்குள்ள என்னென்ன மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து அவர் அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு நிறைய ஸ்டோரிஸ்ல. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நாம இன்னைக்கு பார்க்க போற An Angel in Disguise. இந்த மாதிரி கதைகள் மூலமா அவர் வந்து அன்போட அந்த அருமைய, சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் உணர்த்தியிருப்பாரு. He was also the author of dozens of stories for Godey's Ladies book, the most popular American monthly magazine in the antebellum era. ஓகே, அந்த பீரியட்ல வந்து ஒரு புக், ஒரு மேகசின், தி கோடிஸ் லேடிஸ் புக்னு, அதுல நிறைய ஸ்டோரிஸ் வந்து டசன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் அவர் எழுதியிருக்கிறார். ஓகே, அண்ட் இன்னொரு ஒரு அவரோட ஓன் மேகசின் இருக்கு, ஆர்த்தர்ஸ் ஹோம் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியாடிக்கல் நாவல், பீரியாடிக்கல் மேகசின், அதுலயும் அவர் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. இப்போ ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற நாம படிக்க போற இந்த ஸ்டோரி வந்து இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1851. It was featured in Arthur's collection, எதுனா After a Shadow and Other Stories. இந்த புக்ல, இந்த எடிட்டட் புக்ல தான் அவரோட இந்த ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. It was published in the year 1851 in a story collection. Name of the story collection என்னது பாருங்க, After a Shadow and Other Stories. ஸோ நம்ம இது ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம ரீட் பண்ணி நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிடுறேன். ரைட், idleness wise, I'll go fast. Idleness wise and intemperance had done their miserable work, and the dead mother lay cold and still amid her wretched children. ஓகே, கெட்ட பழக்கங்களும் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வேலையை பார்த்துருச்சு. அந்த டெட் மதர், அதாவது அவங்க அம்மா இறந்து போய் குழந்தைகளுக்கு நடுவுல, பயந்து போய் இருக்க குழந்தைகளுக்கு நடுவுல கிடத்தப்பட்டு கிடக்குறா. எடுத்தோடனே அப்படியேவும் கேட்சியா இருக்கு, அட்டென்ஷன் கேட்சியா ஒரு ஸ்டோரியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. எப்படின்னா ஒரு மதரை வந்து போர்ட்ரேயிலே, அம்மாவை பத்திய போர்ட்ரேயிலே நல்லா இல்லை, வைஸ் நல்ல குணம் இல்லை, இன்டெம்பரன்ஸ், ஐடில்னஸ், சோம்பேறித்தனம் இதெல்லாம் நிறைந்த ஒரு பெண். அவங்க வந்து குழந்தைகளுக்கு மத்தியில இறந்து கிடக்குறாங்க. She lay cold and still amid her wretched children. She had fallen upon the threshold of her own door in a drunken fit and died in the presence of her frightened little ones. குட்டி குட்டியா 3 குழந்தைங்க.
ஆனா அம்மா வந்து சரியில்லை, அப்பாவும் இல்ல போல இருக்கு. ஸோ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஷி ஹாஸ் ஃபாலன் டவுன் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் ஹர் லிட்டில் சில்ட்ரன். கண்ணு முன்னாடி, குழந்தைங்க கண்ணு முன்னாடி குடிச்சிட்டு வந்து கீழே விழுந்து, வாசப்படி தடுக்கி கீழே விழுந்து இறந்திருக்காங்க. டெத் டச்சஸ் த ஸ்ப்ரிங் ஆஃப் அவர் காமன் ஹியூமனிட்டி. நார்மலான டெத் வந்து அதிகமாக காமன் ஹியூமனிட்டியை தான் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஐரானிக்கலாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, திஸ் உமன் ஹேட் பீன் டெஸ்பைஸ்ட், ஸ்காஃப்ட் அட் அண்ட் ஆங்க்ரிலி டினவுன்ஸ்ட் பை நியர்லி எவ்ரி மேன், உமன் அண்ட் சைல்டு இன் த வில்லேஜ். சரி, இந்த இறந்து போன அந்த லேடியை வந்து ஊர்ல எல்லாரும் டெஸ்பைஸ் பண்ணாங்க. டெஸ்பைஸ்னா ஹேட்டா, ஹேட்டட். எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ் ஹேட்டட் தட் விமன். ஓகே, அவளை பார்த்தா திட்டுவாங்க. தி ஆங்க்ரிலி டினவுன்ஸ் ஹர். அவளை பார்த்தா கோபமா ஏதாவது திட்டி சொல்லுவாங்க. எவ்ரி உமன், மேன், எல்லாரும் அந்த ஊர்ல திட்டுவாங்க அந்த வில்லேஜ்ல. பட் நவ் as the fact of her death was passed from lip to lip in subdued tones, pity took the place of anger and sorrow of denunciation. இப்போ வந்து அவ இறந்து போயிட்டான்ற செய்தி கேட்டோன்னா, என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்கள பத்தி அதிகம் திட்ட மாட்டாங்க. ஸோ திட்டுறதை வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ ஷீ இஸ் டெட், ஷீ இஸ் நோ மோர்ங்கிறப்போ யாரும் வந்து அவளை திட்டலை. ஒரு சிம்பத்தி வந்துருச்சு, கோபம் அடைந்த இடத்துல ஒரு சிம்பத்தி வந்துருச்சு, ஒரு வருத்தம் வந்துருச்சு. நெய்பர்ஸ் வெண்ட் ஹாஸ்டிலி டு த ஓல்ட் டம்பிள் டவுன் ஹட் இன் விச் ஷி ஹட் செக்யூர்ட் லிட்டில் மோர் தேன் அ பிளேஸ் ஆஃப் ஷெல்டர் ஃப்ரம் சம்மர் ஹீட்ஸ் அண்ட் வின்டர் கோல்ட். ஸோ எல்லாரும் அந்த எப்போவுமே வில்லேஜஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதோ நல்லதோ கெட்டதோ எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. ஸோ லைக்வைஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கேம் இன் டு ஹர் ஹோம். எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் பீன், அவங்க படுத்திருக்கிறாங்க, அந்த குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க தான் அவங்க எல்லாமே. ஸோ எவ்ரி ஒன், அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் ஹீட்டுக்கும் வின்டர் கோல்டுக்கும் எப்படி ப்ராப்பரான ஷெல்டராலாம் கிடையாது. But she was living there with her children, some with grave clothes for a decent interment of the body, and some with food for the half-starving children, 3 in number. So how many children were there? 3 children. 3 குழந்தைங்க அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபுட்டு, கொஞ்சம் ட்ரெஸ், இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா குழந்தைங்க கஷ்டப்படும்னு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப் திஸ் ஜான் த ஓல்டஸ்ட், a boy of 12. சரி, இந்த 3 குழந்தைங்க யாருன்றத அடுத்து சொல்றாங்க. The first child was John. He was the oldest. He was a stout lad, able to earn his living with any farmer. அவனை பார்த்தாலே நல்ல தாட்டியமா இருக்கான் அந்த பையன் வந்து. he is bold, he is stout. ஓகே, ஒரு ஃபார்மர் கூப்பிட்டு போனா அவன்கிட்ட நல்லா வேலை வாங்கிக்கலாம், ஆள் பார்க்க நல்லா இருக்கும். கேட் between 10 and 11. அடுத்த சைல்டு வந்து கேட், அவளுக்கு வந்து 10 or 11 years old இருக்கும். she was bright, active girl out of whom something clever might be made. அந்த பொண்ணு தெளிவா இருக்கிறா, பார்க்கவே ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்கிறா. அவகிட்ட இருந்து கூட வேலைகள் வாங்கிக்க முடியும். இஃப் இன் குட் ஹேண்ட்ஸ், நல்ல கைகளுக்கு போனா அவளும் சிறப்பாக உருமாறுவாள். பட் த புவர் லிட்டில் மேகி, த யங்கஸ்ட், வாஸ் ஹோப்லெஸ்லி டிசீஸ்ட். இப்போ தேர்ட் சைல்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ண போறாரு. அதுதான் ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. அது வந்து ஷீ இஸ் ஹோப்லெஸ்லி டிசீஸ்ட். அது நம்பிக்கையே இல்லை. அந்த குழந்தைய பார்த்தா யாரும் ஐயோ பாவம் அப்படின்னு இறக்கம் வேணா பட முடியுமே ஒழிஞ்சு அதுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னு சொல்றாங்க, 2 years before a fall from a window had injured her spine and she had not been able to leave her bed since except when lifted in the arms of her mother. ஸோ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக் வந்து ஒரு விண்டோல இருந்து கீழே விழுந்துருச்சு, தவறி விழுந்து ஸ்பைன்ல, முதுகு தண்டுல பயங்கரமான அடி. அதனால அதால நகலவே எல்லாம் முடியாது. யாராவது ஹெல்ப் பண்ணணும், அதை தூக்கிட்டு போய் விட்டு அதோட வேலைகளை கூட அதால பார்த்துக்க முடியாது. ஒரு நேச்சர் ஸ்குவால் கூட அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும், யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாதான் அதால சின்ன சின்ன வேலைகள் கூட செஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு குழந்தை, அவங்க அம்மா தான் இத்தனை நாளா she had been lifting her. அவங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டா. What is to be done with the children? இப்போ இந்த குழந்தைங்களை என்ன பண்றது? That was the chief question now. எல்லாருக்கும் அதுதான் கொஸ்டின். இந்த குழந்தைங்களை எங்க கொண்டு போய் விடுறது? The dead mother would go underground and be forever beyond all care or concern of the villagers. அம்மா இறந்துட்டா, அவளை பத்தி யாரும் கண்டுக்கவே போறதில்ல, யாருக்கும் இருந்த வரைக்குமே கண்டுக்கல, இனிமேட்டு யாருமே அவளை பத்தி சுத்தமா நினைக்கவே போறதில்ல. But the children must
must not be left to starve. ஆனா அந்த குழந்தைங்களை என்ன பண்றது, இப்படியேவும் தவிக்க விட்டுட்டு போறதுக்கு அந்த வில்லேஜஸ்க்கு மனசு கிடையாது. After considering the matter and talking it over with his with his wife, Farmer Jones said that he would take John and do well by him now that his mother was out of the way. கொஞ்சம் நேரம் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல ஒரு ஃபார்மர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஒய்ஃப்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஜான் அந்த பெரிய பையனை வந்து நம்ம கூப்பிட்டு போயிடலாம், நல்ல வேலையும் வாங்கிக்கலாம், ஸோ அவனுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு வீட்டில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து சொல்றாரு, ஐ வில் டேக் ஜான் அப்படின்னு சொல்லிட்டாரு, நான் ஜானை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் மிஸ்ஸஸ் எல்லிஸ் who had been looking out for a bound girl concluded that it would be charitable in her to make choice of Katie even though she was too young to be of much use for several years. ஓகே, எல்லிஸ்னு அடுத்து ஒரு மேடம் வராங்க. அவங்க வந்து கேட்டியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பர்சனலா அவங்களோட ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. பட் கேட்டினா அவங்களுக்கு யூஸ் ஆவான்னு நினைக்கிறாங்க. ஸோ கேட்டியை நான் கூப்பிட்டுக்கிறேன் மிஸ்ஸஸ் எல்லிஸ் வந்து சொல்லிட்டாங்க. ரைட். I could do much better, I know, said Mrs. Ellis, but as no one seems inclined to take her, I must act from a sense of duty, expect to have trouble with the child, for she is an undisciplined thing, used to having her own way. ஆனா எடுத்துக்கிறப்போ எனக்கு என்ன பண்றது, வேற வழி இல்லாம தான் எடுத்துக்கிறேன். இந்த பிள்ளைங்களாம் அன்டிசிப்ளின்டா வளர்ந்துருக்குது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் பண்ணி தான் அவங்க அந்த குழந்தையும் எடுத்துக்கிறாங்க. பட் நோ ஒன் செட் ஐ வில் டேக் மேகி. அப்ப எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு எடுத்துக்க ஆல்ரெடியா வந்தாச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பளம் இல்லாம வேலைக்காரங்க ரெடி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். பட் நோ ஒன் செட் ஐ வில் டேக் மேகி. ஸோ அந்த பொசிஷன் கூட மேகி வந்து டிசர்வ் ஆகல, அந்த தேர்ட் சைல்டு வந்து டிசர்வ் ஆகல. நோ ஒன் செட் ஐ ஷல் டேக் மேகி. Pitying glances were cast on her wan and wasted form and thoughts were troubled on her account. ஓகே, அவளை பார்த்தா இறக்கம் தான் பட்டாங்க. இறக்கத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? Pitying glances, sympathetic கிளான்சஸ்னா பார்வைகள், பிட்டி கிளான்சஸ், சிம்பத்தட்டிக்கா எல்லாரும் அவளை பார்க்க மட்டும் செஞ்சாங்க. ஐயோ பாவம் அந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. மதர்ஸ் brought cast of garments and removing her soiled and ragged clothes dressed her in clean attire. So mothers, சில மதர்ஸ் அங்க இருந்து வந்த அம்மாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவளை ட்ரெஸ் பண்ணி விட்டு கிளீனா எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அந்த இறக்கம், தேவர் அஃப்கோர்ஸ் சிம்பத்தட்டிக். ஆனால் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணணும் இல்லையா? அவங்கவுங்க ஃபேமிலியில இருக்கிற இஷ்யூஸ்ல தே கே நாட் டேக் ஹர். அவளை கூப்பிட்டு போனா எவ்வளோ இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சரி, அன்னைக்காவது அவளை கவனிச்சுக்கலான்னு ஏதோ அவளை வந்து அன்னைக்கு they take care of her that particular day. The sad eyes and the patient face of the little one touched many hearts. அந்த பொண்ணு அப்படியே பாவமா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. நிறைய பேருக்கு அது வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ஈவன் knocked at them for entrance. நிறைய பேர் ஏன் கூப்பிட்டு போக கூடாதான்னு கூட நினைக்கிறாங்க. பட் none open to take her in. ஆனா யாருக்கும் சொல்ல தைரியம் கிடையாது, நான் அவளை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு. ஏன்னா பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வாஸ் தேர். ஹூ வாண்டட் அ பெட் ரிடன் சைல்ட்? படுக்கையில படுத்திருக்கிற ஒரு குழந்தைய தூக்கிட்டு போனா எவ்வளோ வேலை. ஹூ வில் டேர் டு டேக் சச் அ சைல்ட்? Take her to the poor house, said a rough man. அப்போ ஒருத்தர் அங்க ஊர்ல பெரிய ஆள் மாதிரி இருந்த ஒரு ரஃபா படப்படன்னு பேசுறவர் என்ன சொன்னாரு, புவர் ஹவுஸ், அதாவது இந்த ஹவுஸ்ன்னு இருக்கும், ஆர்ஃபனேஜ் மாதிரி ஒன்று, அங்கே தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. of whom the question what is to be done with Maggie? அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, மேகி என்ன பண்றதுன்றப்போ ஒருத்தர் சொல்றாரு புவர் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போயிடலாம், ஆர்ஃபனேஜ் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்றாரு. நோபடி இஸ் கோயிங் டு பி பாதர்ட் வித் ஹர். ஏன்னா அப்பதான் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. த புவர் ஹவுஸ் இஸ் அ சேட் பிளேஸ் ஃபார் அ சிக் அண்ட் ஹெல்ப்லெஸ் சைல்ட் ஆன்சர் வேர்ட். அங்க போய் இந்த குழந்தை என்ன பண்ணும்? ஏற்கனவே ஆர்ஃபனேஜ் கண்டுக்கவே மாட்டாங்க, இந்த குழந்தை பாவம் இல்லையா அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்றாரு. For your child or mine, said the other, lightly speaking, but for it is brat, it will prove a blessed change. She will be kept clean, have healthy food and be doctored, which is more than can be said of her past condition. அப்ப என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்க வேணாம், அங்க அட்லீஸ்ட் டாக்டர்ஸ் வந்து பாத்துக்குவாங்க, ஏதோ முடிஞ்ச அளவு அவங்க கிளீனா வச்சு, இங்க இருக்கிறத விட அவ பெட்டரா தான் இருப்பா, அவங்க அம்மாட்ட இருந்ததை விட, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ள சமாதானமும் சொல்லிக்கிறாங்க. There was a reason in that, but still it did not satisfy. Okay.
excuse me please, right. There was a reason in that, but still it did not satisfy. The day following the day of death was made the day of burial. Next day வந்து burial day, அந்த டெத்துக்கு அடுத்த நாள் வந்து burialக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. Following the day of death was made the day of burial. A few neighbors were at the miserable hovel. அது அந்த சின்ன குடிசைக்கு கொஞ்சம் neighbors வந்திருக்கிறாங்க. But none followed dead cot as it bore the unhonored remains to its pauper grave. அந்த புவர் கிரேவ் கூட புவர் கிரேவ் தானா? கிரேவ் கூட எல்லாருக்கும் ஒரே கிரேவ் இல்ல, பாப்பர் கிரேவ், ஏழைகளுக்கான கல்லறை இருக்கு. அதுக்கு வந்து அவளை தூக்கிட்டு போறாங்க. எல்லாரும் எல்லாம் அந்த கிரேவ்க்கு பின்னாடி போய் அவளோட டெட் பாடிக்கு பின்னாடி போய் அவளுக்கு ஹானர் எல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் பேர் தான் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. Farmer Jones, after the coffin was taken out, placed John in his wagon and drove away. நிறைய பேர் அங்க இருந்தாங்க. அவளை தூக்கிட்டு போனோன்னு எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோன்ஸ் என்ன பண்றாரு? the first child வேணும்னு சொன்னார் இல்லையா, ஜான் வேணும்னு கேட்ட ஜோன்ஸ் என்ன பண்றாருன்னா, அவரோட அந்த மாட்டு வண்டியில வேகன்ல என்ன பண்றாருன்னா, நீ ஏற்பா உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு, பையனை கூப்பிட்டு போயிடுறாரு. he was satisfied that he had done his part. நான் பாரு பெரிய நல்ல விஷயம் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. Mrs. Ellis spoke to Kate with a hurried ear, bid your sister goodbye and drew the tearful children apart. It is scarcely their lips had touched in a sobbing farewell. Mrs. Ellis என்ன பண்றாங்க, கேட் கிட்ட வந்து கம் சீக்கிரம் நம்ம போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா, ஏன்னா வேற எதுவும் சொல்லிட போறாங்க, தங்கச்சியை கூப்பிட்டு போன்னு சொல்லிட போறாங்கன்னு சொல்லி ஹரி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஷீ டேக்ஸ் த எல்டர் சிஸ்டர். கண்டிப்பா அவங்க சிப்ளிங்ஸ்குள்ள அதுவும் சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். அவங்க வந்து அழுகுறாங்க. ஷி குட் நாட், அந்த சிஸ்டர் வந்து ஷி குட் நாட் கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹர் லிட்டில் சிஸ்டர். ஆனா அவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹாஸ்டிலி அதர்ஸ் வெண்ட் அவுட், சம் கிளான்சிங் அட் மேகி அண்ட் சம் ரெசல்யூட்லி ரிஃப்ரைனிங் ஃப்ரம் அ லுக் அன்டில் ஆல் ஹட் கான். எல்லாரும் வேக வேகமா அந்த இடத்த காலி பண்ணி போறாங்க, பயந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அங்க இருந்தா நம்ம தலையில கட்டிடுவாங்களோ மேகிய அப்படிங்கிற மாதிரி. அவளை திரும்பி பார்க்க கூட பயந்துட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஷி வாஸ் அலோன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டெட் பாடி போன அவங்க அம்மாவோட பாடியை எடுத்துட்டு போன கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல யாருமே இல்ல, அவ மட்டும் படுத்துட்டு இருக்கிறா. அவளை கிளீன் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். she was all alone. What would she do? ஒரு crippling child, அவளுக்கு நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, தன்னோட வேலைகளை ஒரு பாத்ரூம் கூட அவளால போக முடியாது. she was all alone there. Just beyond the threshold, Joe Thompson, the wheelwright, passed and said to the blacksmith's wife who was hastening off with the rest, it's a cruel thing to leave her so. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ ஒரு வீல் ரைட், அதாவது இந்த வீல் எல்லாம் சரி பண்றக்கூடிய ஒருத்தன், வீல் இந்த கார்ட் வீல் பண்ணக்கூடிய சரி பண்ணக்கூடிய ஒருத்தர் பேரு, அவரு தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ மாதிரி ப்ரொட்டகனிஸ்ட். அவர் ஜோ தாம்சன். அவர் என்ன சொல்றாருன்னு, இது சரியே இல்லை, அந்த குழந்தைய எல்லாரும் விட்டுட்டு போறோமே அப்படின்னு சொல்லி, இட் இஸ் அ க்ரூயல் திங் டு லீவ் ஹர். ஸோ இப்படி அந்த குழந்தைய விட்டுட்டு போனா அது என்ன பண்ணும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. Then take her to the poor house. She will have to go there, answered the blacksmith's wife, springing away and leaving Joe behind. ஒரு பிளாக்ஸ்மித்னா அந்த அயன் வேலை பாக்குறாங்க இல்லையா, அயன் வச்சு இரும்பாசாரி, அவரோட ஒய்ஃப்ட தான் அவர் சொன்னாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப போய் ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போ நீ போறப்பன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. For a little while the man stood with a puzzled air, then he turned back and went into the hovel again. Maggie with painful effort had raised herself to an upright position and was sitting on the bed, straining her eyes upon the door out of which all had just departed. A vague terror had come into her thin white face. ஓகே, அந்த ஆள் வந்து அப்படியே உள்ள பாக்குறாரு. அவர் ஜோ தாம்சனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அவரும் என்ன பண்ணன்னு புரியாம தான் உள்ள பாக்குறாரு. அந்த ஹோவல்குள்ள, அந்த குட்டி அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சு பாக்குறாரு. மேகி பயத்துல, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்ற பயத்துல அப்படியே கஷ்டப்பட்டு முதுக லேசா அப்படியே வளைச்சு ஏதோ ஒரு வகையில அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா. பெட்ல வந்து உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஷி ஹாஸ் பீன் இன் சீட்டட் பொசிஷன், கொஞ்சம் அப்ரைட் பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்து எல்லாரும் போனதை பயத்தோட பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. ஓ மிஸ்டர் தாம்சன், she cried out, catching her suspended breath, don't leave me here all alone. பார்த்துட்டு அவருக்கு பேர் தெரியும் போல இருக்கு, இந்த மிஸ்டர் ஜோ தாம்சனை தெரியும் போல இருக்கு. ஏன்னா வில்லேஜ்ல பொதுவா எல்லாரும் ஒருத்தர் தெரிஞ்சுதான் இருப்பாங்க. அவ அழுகுறா. ஓகே, she calls him, ஓ மிஸ்டர் தாம்சன், என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழறா அந்த குழந்தை. ஓகே.
Though rough in exterior, Joe Thompson, the wheelwright, had a heart and it was very tender in some places. He liked children and was pleased to have them come to his shop where sleds and wagons were made or mended for the village lads without a draft on their forwarded sixpences. ஓகே, அவர் வந்து ஜோ தாம்சன் வெளியே பார்த்தா ரொம்ப முரட்டுத்தனமான ஆளா இருப்பாரு. ஆனா வெளியே தான் அப்படி சொல்லுவாங்களா, டோன்ட் ரீட் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புக்கை அதோட வெளித்தோற்றத்தை வச்செல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது, உள்ள இருக்கு. அதே மாதிரிதான் மனுஷங்களுக்கும் வெளித்தோற்றத்தை வச்செல்லாம் ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஜோ தாம்சன் வெளியே பார்க்க ரொம்ப கரடு முரடான ஒரு ஆள், ஆனா உள்ள வந்து அவருக்கு நிறைய டெண்டரான ஒரு அவரோட ஹார்ட்ல நிறைய டெண்டர் பிளேசஸ் இருந்தது, ரொம்ப மென்மையான இடங்கள் நிறைய இருந்தது. He liked children and was pleased to have them come to his shop. குழந்தைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை அவர் கடைக்கு வந்தா அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு தருவார். அவங்க ஓட்டி விளையாடுவாங்க இல்லையா, சின்ன சின்ன வண்டிகள்லாம் ஓட்டி விளையாடுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி எல்லாம் அவர் வந்து கொடுப்பாரு. Okay, no dear, he answered in a kind voice, going to the bed and stooping down over the child. இல்ல கண்ணா, நான் உன்னை விட்டுட்டு போகலன்னு அவர் வந்து பக்கத்துல போறாரு, அந்த குழந்தை பக்கத்துல. You shan't be left here alone. உன்னைய இங்க விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. Then he wrapped her with the gentleness almost of a woman in the clean bed clothes with some neighbor had brought. அவர் என்ன பண்றாருன்னா, யாரோ ஒரு நெய்பர் கொண்டு வந்த ஒரு பெட் கிளாத்ல அவளை அழகா சுத்தி அப்படியே தூக்கிக்கிறாரு. அண்ட் லிஃப்டிங் ஹர் இன் ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் போர் ஹர் அவுட் இன் டு த ஏர் அண்ட் அக்ராஸ் த ஃபீல்ட் தட் லே பிட்வீன் த ஹோவல் அண்ட் இஸ் ஹோம். அவளை அப்படியே தூக்கிட்டு நடந்து போறாரு. எங்கன்னா தன்னோட வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. Now, Joe Thompson's wife, who happened to be childless, was not a woman of saintly temper, nor much given to self-denial for others' good, and Joe had well-grounded doubts touching the manner of greeting he should receive on his arrival. ஓகே, இவருக்கு நல்லா தெரியும் அவரோட ஒய்ஃப் எப்படிப்பட்டவன், ரொம்ப கோபக்கார. ஆக்சுவலா அவங்களுக்கு குழந்தை இல்லதான், பட் வந்து அதனால அவ வந்து செயிண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப பயங்கர டெம்பர்ட் உமன். அவ ரொம்ப கோபம் வரும், ஹஸ்பண்டை திட்டிக்கிட்டே இருக்கிற டைப் தான் மிஸ்ஸஸ் ஜோ தாம்சன். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி வீட்டுல வந்து அவ ரிசீவ் பண்ணுவான்ற பயமெல்லாம் அவருக்கு இருந்தது. மிஸ்ஸஸ் தாம்சன் saw him approaching from the window. மிஸ்ஸஸ் தாம்சன் வந்து வீட்டுல இருந்தே பார்த்துட்டாங்க அவர் குழந்தைய தூக்கிட்டு வர்றத. அவங்க மேபி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். she was waiting for her husband. death attend பண்ணிட்டு, funeral attend பண்ணிட்டு she has gone back to her home. now she is waiting for her husband. மிஸ்ஸஸ் தாம்சன் குழந்தைய தூக்கிட்டு வர்றதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. and with ruffling feathers met him a few paces from the door. வேகமா முன்னாடி வராங்க. as he opened the garden gate and came in. அவர் வந்து அந்த கார்டன் கேட்டை திறந்து உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க போறாங்க. He bore a precious burden and he felt it to be so. அவர் வந்து ஒரு அருமையான ஒரு சுமையை தான் தூக்கிட்டு வர்றாரு. ப்ரெஷியஸ் பேர்டன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பேர்டன்னா சுமை, ப்ரெஷியஸ்னா ரொம்பவே காஸ்ட்லியான ரொம்பவே அற்புதமான ஒரு சுமையை தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாராம். அவருக்கு அப்படிதான் தோணுச்சான், அவளை தூக்கிட்டு வர்றது வந்து அற்புதமான ஒரு சுமை, ஒரு அழகான சுமையா தான் தோணுச்சு அவருக்கு. As the Psalms held the sick child to his breast, a sphere of tenderness went out from her and penetrated his feelings. ஓகே, அவர் வந்து அப்படி இருக்க அவளை அணைச்சு அப்படி தூக்கிட்டு போறப்போ அவரோட ஃபீலிங்ஸ் என்னவோ பண்ணுச்சு. அந்த குழந்தை மேல அவ்வளோ பிரியம் அவருக்கு வந்தது. அந்த குழந்தைகிட்ட இருந்து தேங்க் பண்ணி ஒரு ஃபீலிங் அரௌஸ் ஆகும் இல்லையா, அந்த வேவ் லெங்த், என்னையவும் நீ கூப்பிட்டு போறையே, என்னையும் மதிச்சு நீ கூப்பிட்டு போறியேன்ற மாதிரி அந்த குழந்தையோட அந்த டெண்டர்னஸ் வந்து அவருக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்தது. A bond had already coded itself around them both and love was springing into life. ஓகே, ரெண்டு பேருக்கு இடையில ஏற்கனவே பாண்டிங் வந்துருச்சு. அந்த மேகி இடையிலும் ஜோ தாம்சன் இடையிலும் ஆல்ரெடி ஒரு நல்ல பாண்டிங் வந்துருச்சு. ஓகே, what have you there sharply questioned Mrs. Thompson. மிஸ்ஸஸ் தாம்சன் பார்த்துட்டாங்க அவர் கார்டன் கேட்டை திறந்து வர்றத. என்ன வச்சிருக்க கையில அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க.
Joe felt the child start and shrink against him. அந்த சத்தத்தை கேட்டோன்னு அந்த குழந்தை என்ன பண்ணுது, உடம்பு சுருக்கி பயந்து போய் அவர் இன்னும் பக்கத்துல அப்படியே போய் அணைச்சுக்குது. He did not reply except by a look that was pleading and cautionary that said, wait a moment for explanations and be gentle. அவர் பேசல, வைஃப் அப்படியே கெஞ்சுற மாதிரி பாக்குறாரு. ஓகே, அந்த அந்த ஐஸ்ல வந்து எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் ப்ளீடிங், த ஐஸ் வாஸ் ப்ளீடிங், கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு கத்தாதே, என் குழந்தை பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி. And passing in, carried Maggie to the small chamber on the first floor and laid her on a bed. Then stepping back, he shut the door and stood face to face with his vinegar tempered wife in the passageway outside. அவளை போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூம்ல படுக்க வச்சுட்டு கீழே வராரு, வந்து வைஃபை நேருக்கு நேரா பார்த்து பேசுறாரு. இப்பதான், you haven't brought home that sick brat. Anger and astonishment were in the tones of Mrs. Joe Thompson. Her face was in a flame. அப்படியே முகமெல்லாம் தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, எள்ளும் கொல்லும் வெடிக்க இருந்தது அப்படின்ற மாதிரி. She was in a flame. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்க, you haven't brought home that sick brat. என்ன நீ கூப்பிட்டு வந்துட்டியா அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி அப்படியே கத்துறாங்க. ஓகே, ஆங்கரும் அஸ்டானிஷ்மெண்ட்டும் இருக்கு, ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவு தைரியமா உனக்கு, ஏன் பெர்மிஷன் இல்லாம இந்த குழந்தைய நீ தூக்கிட்டு வருவியான்னு சொல்லிட்டு. I think women's hearts are sometimes very hard, said Joe. Joe சொல்றாரு, ஏன் பெண்களோட மனசு சில சமயம் இவ்வளவு கல்லாகி கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. Usually, Joe Thompson got out of his wife's way or kept rigidly silent and non-combative when she fired up on any subject. பொதுவா ஒரு வைஃப் கத்த ஆரம்பிச்சா இவர் ரொம்ப அமைதியாயிருவாரு, திரும்ப பேசினா அவர் ரொம்ப ரொம்ப கத்துவான்றதுக்காக அவர் ரொம்ப அமைதியாயிருவாரு. It was with some surprise, therefore, that she now encountered a firmly set countenance and a resolute pair of eyes. அதனாலதான் இப்போ மிஸ்ஸஸ் தாம்சனுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம பேசணும்னா ஒதுங்கி போயிருவானே, ஓகேன்னு சொல்லிட்டு போற ஆளு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா என் கண்ணை பார்த்துட்டு நிக்கிறான். அவன் பார்த்துட்டு ஆமா நான் கூப்பிட்டு வந்தேன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். Women's hearts are not half so hard as men's. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்னும் ஆண்கள் மனது மாதிரி ஒன்னும் இறுக்கமானது கிடையாதுன்னு. Joe saw by a quick intuition that his resolute bearing had impressed his wife and he answered quickly and with real indignation. சரி, நம்ம பேசினதுல அவ ஏதோ ஒரு ஆன்சர் பண்றாளே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு ரியல் கோபத்தோட அவர் சொல்றாரு, be that as it may, every woman at the funeral turned her eyes steadily from the sick child's face, and when the cart went off with her dead mother, hurried away and left her alone in that old hut with the sun not an hour in the sky. இங்க பாரு, எப்படி வேணா இருக்கட்டும், பெண்கள் கொடுமையானவர்களா இருக்கட்டும் இல்ல ஆண்கள் கொடுமையானவர்களா இருக்கட்டும், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஃபியூனரல் நடந்து முடிஞ்சு அடுத்த நிமிஷம் எல்லா லேடிஸும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய பார்க்க பாவமா இருந்தது. when her dead mother was taken off, all the women went away, hurried away, left her alone in the old hut. அந்த பழைய குடிசைக்குள்ள அவளை தனியா விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறது பெண்களை பத்தி, with the sun not an hour in the sky. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும்னு. அந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள? where were John and Kate, asked Mrs. Thompson. அப்ப அவளோட ரெண்டு பிரதர் சிப்ளிங்ஸ் எங்க, ஜானும் கேட்டும் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. Farmer Jones tossed John into his wagon and drove off. Kate went home with Mrs. Ellis, but nobody wanted the poor sick one. Send her to the poor house was the cry. உடனே இவர் சொல்றாரு, இங்க பாரு, பெரிய பையனை ஜான் கூப்பிட்டுட்டு போயிட்டாரு, ஜானை வந்து ஃபார்மர் ஜோன்ஸ் கூப்பிட்டு போயிட்டாரு, கேட்ட வந்து மிஸ்ஸஸ் எல்லிஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் இந்த குழந்தை ஆர்ஃபனேஜ்ல விட சொல்லி சொன்னாங்க. Why didn't you let her go then? Why did you bring her here for? சரி, நீ அதை பண்ணிருக்க வேண்டியதானே, நீயும் அவளை அங்க அனுப்பிச்சு வைக்காம இங்க ஏன் கூப்பிட்டு வந்த அப்படின்னு வைஃப் கேக்குறாங்க. She can't walk to the poor house, said Joe. அவளுக்கு எப்படி நடக்க முடியும்? அவ poor houseக்கு நடந்து எப்படி போவா? Somebody's arms must carry her and mine are strong enough for that task. அவளை யாராவது தூக்கிட்டு போகணும். அந்த ஆர்ஃபனேஜுக்கு போகணும்னா கூட அவளா போக முடியாது, யாராவது கொண்டு போய் விடணும். அந்த டாஸ்கையாவது பண்ணட்டும் என் கையின்னு தான் நான் வந்து தூக்கிட்டு வந்தேன். என் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்ம்ஸ் தானே, நான் அதனால தூக்கிட்டு வந்தேன். Then why didn't you keep on? Why did you stop here? demanded the wife. அப்புறம் ஏன் ஆர்ஃபனேஜ் போகாம இங்க தூக்கிட்டு வந்த? Why did you stop here? demanded the wife. Because I'm not apt to go on fool's errands. The guardians must first be seen and a permit obtained. ஆனா ஏன்னா நான் முட்டாள்தனமா எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. என்னன்னா
கார்டியன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும், பெர்மிட் எல்லாம் வாங்கி தான் குழந்தைய போய் சேர்க்கணும். உடனே போனோன்னு எல்லாம் அவங்க சேர்த்துட மாட்டாங்க. There was no gainsaying this. When will you see the guardians was asked with irrepressible patience. அந்த கார்டியன்ஸ் எல்லாம் போய் பார்த்து பெர்மிஷன் வாங்கி தான் சேர்க்கணும்னா எப்ப போய் பார்க்க போற? அடுத்த கொஸ்டின் உடனே கேக்குறாங்க ஒய்ஃப். tomorrow. Why put off it till tomorrow? எதுக்கு tomorrow? Go at once for the permit and get the whole thing off of your hands tonight. இப்பவே போய் வாங்கி இன்னைக்கு நைட்டுக்குள்ள வேலையை முடிச்சு குழந்தைய கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Jane, said the wheelwright with an impressiveness of tone that greatly subdued his wife. அப்படியே கெஞ்சிற மாதிரி, ஜேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவளும் கொஞ்சம் இறங்கி வரா. I read in the Bible sometimes and find much said about the little children, how the Savior rebuked the disciples who would not receive them, how he took them up in his arms and blessed them, and how he said that whosoever gave them a cup of cold water should not go unrewarded. Now it is a small thing for us to keep this poor motherless little one for a single night, to be kind to her for a single night, to make her life comfortable for a single night. My dear wife Jane, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பைபிள்ல எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சேவியர் ஏதோ பண்றாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு குழந்தைக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாவது செஞ்சா நம்மளுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பெருசா ஒண்ணும் செய்வேனா, அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு நைட் நம்ம வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுப்போம். ஓகே, லெட் ஹர் பி இன் திஸ் ஹவுஸ் ஃபார் ஒன் நைட், ஒன் single night. அவ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துட்டு போகட்டுமே. The voice of the strong rough man shook and he turned his head away. பேசுறப்பே அவருக்கு வந்து அந்த வார்த்தைகள் தழும்புது, அழுக வர்ற மாதிரி பேசுறாரு. So that the moisture in his eyes might not be seen. ஏன்னா அவர் கண்ணு கலங்கினது தெரியக்கூடாதுன்னு அவர் திரும்பிக்கிறார். Mrs. Thompson did not answer, but a soft feeling crept into her heart. ஆனா தன்னோட ஹஸ்பண்டோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கும் ஐயோ பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிட்டாங்க அவங்களும். Look at her kindly, Jane. Speak to her kindly, said Joe. Think of her dead mother and the loneliness and pain and sorrow that must be on all her coming life. The softness of his heart gave unwanted eloquence to his lips. ஓகே, அவர் சொல்றாரு அப்படியே இத்தனை நாள் பேசாத பேச்சுக்கள்லாம், அதாவது அவரோட லிப்ஸ்க்கு எலக்வன்ஸ், அந்த ஆர்ட் கொடுக்குது, கலை கொடுக்குது, பேச்சுக்கலையவே கொடுக்குது. என்னென்னோ பேசுறாரு. திங்க் ஆஃப் ஹர் டெட் மதர் அண்ட் த லோன்லினஸ், த பெயின், த சாரோ தட் மஸ்ட் பி கம்மிங் ஆல் ஹர் கம்மிங் லைஃப். எல்லாத்தையும் நினைச்சுப்பாரு. இறந்து போன அம்மாவை நினைச்சுப்பாரு. இன்னமேட்டு அவ வாழ போற வாழ்க்கையை நினைச்சுப்பாரு. எவ்வளவு தனிமை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டத்துல அந்த குழந்தை வாழணும். தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு அவளை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Mrs. Thompson did not reply, but presently turned towards the little chamber where her husband has deposited Maggie, and pushing open the door went quietly in. அவங்க ஒண்ணுமே பேசாம உள்ள போறாங்க. அந்த குழந்தைய எந்த ரூம்ல அவர் விட்டுட்டு வந்தாரோ அந்த ரூம் கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. ஜோ டிட் நாட் ஃபாலோ. ஜோ வந்து அவங்க பின்னாடி போகல. He saw that her state had changed. ஏன்னா அவருக்கு தெரியும், உள்ளுக்குள்ள போறப்பே சரி அவங்க ஏதோ மனசு மாறி இருக்கா, நம்ம சொன்னதுல ஏதோ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கான்னு தோணுது, இன்னைக்கு ஒரு நாள் வச்சுக்க மனசு சம்மதிச்சிருக்கு அப்படின்னு. And felt that it would be best to leave her alone with the child. குழந்தையோட அவ இருக்கட்டும், நம்ம போலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. So he went to his shop which stood near the house and worked until dusky evening released him from labor. போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வராரு. He comes only at night. A light shining through the little chamber windows was the first object that attracted Joe's attention on turning towards the house. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் திரும்ப வர்றப்போ அந்த சேம்பர், எந்த சேம்பர்ல அவர் அப்படியே நிமிர்ந்து பாக்குறாரு, எங்க அவளை விட்டுருந்தாரோ அந்த சேம்பர், அந்த ரூமை பாக்குறாரு. அங்க ஒரு சின்ன லைட் எரியுது. அதுதான் அவர் கவனத்தை ஈர்க்குது. It was a good omen. அது ஒரு நல்ல சைன், ஒரு நல்ல சகனமா அவர் பாக்குறாரு. The path led him by this windows, and when opposite he could not help pausing to look on. அந்த ரூம்ல அவ லைட் பொருத்தி வச்சிருக்கா நம்ம வைஃப்ங்கிறதே ஒரு நல்ல சைன். அந்த குழந்தை இருக்கிற அந்த ரூம்ல ஒரு விளக்கு எரியுதுனாலே அது ஒரு நல்ல சிக்னலா, ஒரு நல்ல சைனா அவர் பாக்குறாரு. It was now dark enough outside to screen him from observation. அதாவது வெளியெல்லாம் இருட்டாயிடுச்சு, அவர் வெளியே நிக்கிறது கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது.
Maggie lay a little raised on the pillow with a lamp shining full upon her face. Mrs. Thompson was sitting by the bed, talking to the child, but her back was towards the window, so that her countenance was not seen. From Maggie's face, therefore, Joe must read the character of the intercourse. அவர் அப்படியே வந்து அந்த ஜன்னல் சைடு வந்து அங்க பாக்குறாரு. அந்த குழந்தையோட ஃபேஸ் தெரியுது, ஒய்ஃபோட முதுகு தான் தெரியுது. அவருங்க வந்து குழந்தை கிட்ட முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்க போஸ்டர்ல குழந்தையோட முகம் தெரியுது, ஆனா யாரோட முகம் தெரியல, ஒய்ஃபோட முகம் தெரியல. He saw that her eyes were intently fixed upon his wife, that now and then a few words came as if in answers from her lips. அவர் கவனிச்சதுல அவருக்கு என்ன புரியுதுன்னா, ஒய்ஃப் கேட்கிற கேள்விக்கு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில அந்த குழந்தை பதில் சொல்றது தெரியுது. That her expression was sad and tender. அவர் ரொம்ப கவலையா பேசிட்டு இருந்தான் அந்த குழந்தை. But he saw nothing of bitterness or pain. ஆனா ரொம்ப வழியிலோ ரொம்ப வெறுப்புலயோ பயத்திலயோ பேசுற மாதிரி தெரியல. A deep drawn breath was followed by one relief as a weight lifted itself from his heart. அவருக்கு நிம்மதியா இருந்தது. ஒய்ஃப் வந்து திட்டிட்டு இருக்காரோ அப்படின்னு கொஞ்ச நேரம் பயந்துட்டாரு. இல்ல திட்டல அப்படின்னு அந்த குழந்தையோட பதில்ல இருந்து தெரியுது. On entering, Joe did not go immediately to the little chamber. His heavy tread about the kitchen brought his wife somewhat hurriedly from the room where she had been with Maggie. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிச்சன்லயே அப்படியே கொஞ்ச நேரம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரூம்குள்ள போகாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா கிச்சன்ல இவர் கொஞ்சம் பாத்திரத்தை உருட்டுற சத்தம் எல்லாம் கேட்டோன்னே ஒய்ஃப் வந்து சீக்கிரமா வெளியே வர்றாங்க. ஜோ தாட் இட் பெஸ்ட் நாட் டு ரெஃபர் டு த சைல்ட், நாட் டு மேனிஃபெஸ்ட் எனி கன்சர்ன் இன் ரிகார்ட் டு ஹர். அவர் வந்து ஜோ என்ன நினைக்கிறாருன்னா, குழந்தைய பத்தி பேசாம இருக்குது நல்லதுன்னு அமைதியா இருக்கிறார். How soon will supper be ready? He asked. எப்ப டின்னர் ரெடி ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. Right soon, answered Mrs. Thompson, beginning to bustle about. There was no asperity in her voice. சீக்கிரம் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. After washing from his hands and face the dust and soil of work, Joe left the kitchen and went to the little bedroom. அவர் கை கால்லாம் கழுவிட்டு அந்த குட்டி ரூம்குள்ள போறாரு. A pair of large bright eyes looked up at him from the snowy bed. அந்த குழந்தை அவரை சந்தோஷமா பாக்குது. Looked at him tenderly, gratefully, pleadingly. அது அப்படியே அவரை பாக்குற பார்வையில இத்தனையும் தெரியுது. டெண்டரா பாக்குது, கிரேட்ஃபுல்லா, தேங்க்ஃபுல்லா பாக்குது, கெஞ்சுற மாதிரி இருக்கு. அந்த கண்கள்ல அத்தனை ஃபீலிங்ஸ் இருக்கு. How his heart swelled in his bosom. அதை பார்த்தோம், அந்த குழந்தையோட அந்த பார்வைகளை பார்க்க அவருக்கு அப்படி ஒரு பிரியம் அந்த குழந்தை மேல அதிகமாகுது. With what a quick emotion came the heartbeats. அப்படியே அவரோட மனசை அடிச்சுக்குது அந்த குழந்தைய பார்த்தா. Joe sat down and now for the first time examining the thin frame carefully under the lamplight saw that it was an attractive face and full of a childish sweetness which suffering had not been able to obliterate. இப்பதான் அந்த குழந்தையோட முகத்தை நல்லா பாக்குறாரு. அவ்வளவு ஸ்வீட்டா அழகா இருக்கு அந்த குழந்தை. அந்த பயத்துல அதெல்லாம் இருந்ததுனால, சஃபர் ஆயிட்டு இருந்ததுனால அது இவ்வளவு நேரம் வெளிப்படுத்த முடியல. இப்பதான் அதோட அழகே அந்த முகத்துல தெரியுது அந்த குழந்தைக்கு. Your name is Maggie, he said as he sat down and took her soft little hand in his. அவர் அந்த குழந்தையோட கையை எடுத்து அவர் கையில வச்சுக்கிட்டு, உன் பேர் மேகியா அப்படின்னு கேட்கிறாரு. இப்பதான் பேசவே செய்யறாரு அந்த குழந்தைகிட்ட. Yes, her voice struck a chord that quivered in a low strain of music. Have you been sick long? Yes, ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருக்கா? Yes, what a sweet patience was in her tone. அவ்வளோ அமைதியா ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. Yes அப்படின்னு சொல்றா. Has the doctor been to see you? He used to come. டாக்டர் வந்து பாப்பாரா? வருவாரு. But not lately. இப்போ ஆஃப் லேட் வந்து பார்த்தாரா? No sir. Have you any pain? உனக்கு உடம்புல எதுவும் வலி இருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு. Sometimes but not now. சில சமயம் வலி இருக்கும், இன்னைக்கு இல்ல. When had you pain? This morning my side ached and my back hurt when you carried me. இதுக்கு முதல் எப்ப பெயின் வந்தது? நீங்க என்னை காலையில தூக்கிட்டு வந்தீங்க இல்லையா, அப்ப எனக்கு வலிச்சது. It hurts you to be lifted or moved about. உன்னை தூக்குறப்ப வலிக்குமா? Yes sir. Your side doesn't ache now. இப்ப வலிக்குதா? No sir. Does it ache a great deal? ரொம்ப வலிக்குதா? Yes sir. But it hasn't ached any since I have been on this soft bed. ஆனா இந்த பெட்ல படுத்ததுல இருந்து எனக்கு வலியே இல்ல. The soft bed feels good. இந்த பெட் ரொம்ப நல்லா இருக்கு எனக்குன்னு சொல்றாங்க.
Oh yes, sir. So good. What a satisfaction mingled with gratitude was in her voice. எங்க வீட்ல கூட வலி தெரியும். ஆனா இந்த சாஃப்ட் பெட்ல எனக்கு வலியே தெரியல அப்படின்னு அவ சொல்றப்போ அவளோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். வலி இல்லாத அந்த சந்தோஷம். Supper is ready, said Mrs. Thompson, looking into the room a little while afterwards. வந்து supper ready ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. Joe glanced from his wife's face to that of Maggie. She understood him and answered, she can wait until we are done. அவர் அந்த குழந்தைக்கு குடுக்கலையான்ற மாதிரி அவர் பார்வையை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு சொல்றாங்க, அவ வெயிட் பண்ணுவா நம்ம சாப்பிடுற வரைக்கும், நீ வா சாப்பிடுன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. Then I will bring her some things to eat. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் I'll just take something for her to eat. There was an effort, a difference on the part of Mrs. Thompson, but her husband had seen her through the window. Okay, இவங்க வந்து ஏதோ எஃபர்ட் போடுறாங்க மிஸ்ஸஸ் தாம்சன், ஆனா ஹஸ்பண்ட் வந்து வெளியே இருந்தே பார்த்துட்டாரு and understood that the coldness was assumed. வேணும்னே இறுக்கமா பேசுறா, இவ உண்மையில இறுக்கமா இல்ல, இப்போ அவ மாறிட்டா அப்படிங்கறத அவர் உணர்ந்துட்டார். ஏன்னா ஜோ தாம்சன் வெளியே இருந்து பார்த்தப்பவே ஒய்ஃபோட பாடி ஜெஸ்டர்ஸ் வச்சு மூமெண்ட்ஸ் வச்சு அவருக்கு புரிஞ்சிருச்சு ஒய்ஃப் வந்து இப்ப நிறைய மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒன் டே ஒரு 4-5 மணி நேரம் விட்டுட்டு போனாரு. அதுலயே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜட்ஜ் பண்ணிட்டாரு, ஒய்ஃபுக்கு அந்த குழந்தை மேல ஒரு சின்ன அக்கறை வந்துருச்சு. ஜோ waited after sitting down to the table for his wife to introduce the subject uppermost in both of their thoughts. ஒய்ஃபே பேசிட்டுன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. But she kept silent on that theme for many minutes and he maintained it like reserve. ரெண்டு பேரும் அதை பத்தி பேசாமலே ரொம்ப நேரம் இருக்காங்க. At last she said abruptly, இவன் பேசுவான் பார்த்துட்டு கடைசியா அந்த மேடமே ஓபன் பண்ணிட்டாங்க. What are you going to do with that child அப்படின்னு கேக்குறாங்க. I thought you understood me that she was to go to the poor house, replied Joe as if surprised at her question. நீ தானே புவர் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகணும்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு. I thought you understood me that she was to go to the poor house. Mrs. Thompson looked rather strangely at her husband for sonic moments and then dropped her eyes. கொஞ்ச நேரம் அவங்க அப்படியே பாக்குறாங்க ஹஸ்பண்டோட முகத்தை, அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. The subject was not again referred to during the meal. சாப்பிடுற வரைக்கும் அதை பத்தி பேசல. At its close, Mrs. Thompson toasted a slice of bread and softened it with milk and butter, adding to this a cup of tea. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி டீ எடுத்துட்டு she took them to Maggie and held the small waiter on which she had placed them. ஒரு வெயிட்டர் மாதிரி பக்கத்துல நின்னு அவளுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. While the hungry child ate with the sign of pleasure. ரொம்ப சந்தோஷமா அவ வந்து அந்த சாப்பாடு அவ கொடுத்த ஃபுட்டை எடுத்துக்கிறா. Is it good? asked Mrs. Thompson, seeing with what a keen relish the food was taken. அவ சாப்பிடுறத ஆசையா பார்த்துட்டு மிஸ்ஸஸ் தாம்சன் கேக்குறாங்க, நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. The child passed with the cup in her hand and answered with a look of gratitude. அவ வந்து பதிலே சொல்லல, thankful eyes தான், கண்கள்ல நன்றியோட அவளை பாக்குறா. That awoke to new life old human feelings which had been slumbered in her heart for half a score of years. அந்த கண்கள்ல தெரிஞ்ச அந்த நன்றி வந்து ரொம்ப நாளா அவ மனசுல இறுகி கிடந்த கல்லு மாதிரி ஆகி போன அந்த மனசை வந்து கரைச்சுக்கிட்டு இருக்கு. யாரோட மனச? மிஸ்ஸஸ் ஜோ தாம்சனோட மனச. இத்தனை நாள் அவ வந்து வேஷம் போட்டுட்டு இருந்தா, as if she was cold, as if she was very hard hearted. ஆனா அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க அது அப்படியே இழகிட்டே வருது அவளுக்கு. We will keep her a day or two longer, she said. She is so weak and helpless. ஒரு 2-3 நாளைக்கு வீட்டுல வச்சிருப்போம், அவ பாவம் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. said Mrs. Joe Thompson in answer to her husband's remark at breakfast time on the next morning. அடுத்த நாள் காலையில அவர் கேட்கிறாரு, இன்னைக்கு கொண்டு போய் விடவானா? இல்ல 2 நாள் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. That he must step down and see the guardians of the poor about Maggie. அங்க போய் நீங்க கார்டியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரணும்ல, அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. She will be so much in your way, said Joe. I shan't mind that for a day or two, poor thing. சரி 2-3 நாள் வேணா இருக்கட்டும், உனக்கு வந்து முடியலன்னா நம்ம சீக்கிரம் விட்டுறலாம். Joe did not see the guardians of the poor on that day or the next, nor on the day or the following. ஜோ வந்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு போகவே இல்லை, பார்க்கவே இல்லை. அன்னைக்கும் போல, அடுத்த நாளும் போகல, அதுக்கு அடுத்த நாளும் போகல. ஏன்னா இன்ஃபேக்ட் he never saw them at all on Maggie's account for in less than a week. ஒரு வாரத்துக்கு இடையில அவர் போகவே இல்லை. Mrs. Joe Thompson would as soon leave thought of taking up her own abode in the almshouse as sending Maggie there. அவர் வந்து அந்த குழந்தைய அனுப்புற ஐடியால ஜோ தாம்சன், மிஸ்ஸஸ் ஜோ தாம்சனும் இல்லை, மிஸ்டர் ஜோ தாம்சனும் இல்லை.
what light and blessing did that sick and helpless child bring to the home of Joe Thompson, the poor wheelwright. ஒரு அந்த குழந்தை ஒரு அதுதான் ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ். பாத்தீங்கன்னா அது எப்படி வந்திருக்கு, அப்படியே ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வியாதியோட வந்திருக்கு. அந்த குழந்தைய வச்சு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவங்களுக்குள்ள இருக்க ஈரத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு அந்த குழந்தை. அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம் அடங்கி உள்ள அப்படியே இறுகி போன அந்த மனச அன்பு துளிர்விட வச்சிருக்குது அந்த குழந்தை. ஓகே, இட் brought light and blessing to that. ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு நல்லது நடந்ததோ இல்லையோ, ஜோ தாம்சனுக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் நல்லதை அந்த குழந்தை கொண்டு வந்திருக்கு. It had been dark and cold and miserable there for a long time just because his wife had nothing to love and care for out to herself, and so became sore and irritable and ill-tempered. அவங்களுக்குள்ள குழந்தை இல்லாததுனால தான் அந்த மிஸ்ஸஸ் ஜோ தாம்சன் என்ன பண்ணிட்டாங்க, அதை மறைக்கிறதுக்காக கோவமா அந்த அன்பை பரிமாறிக்கிறதுக்கு வழி தெரியாம தன்னோட அந்த கேரக்டரையே மாத்தி இல் டெம்பரா மாத்தி கோவத்தோட அப்படியெல்லாம் இருக்க ஆரம்பிச்சாங்க. விமன்ஸ் நேச்சர்ல இருந்து மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. நவ் the sweetness of that sick child, அந்த குழந்தையோட அந்த அழகான அந்த மென்மையான அந்த பார்வை அந்த முகம் அது எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவளுக்குள்ள இருக்க அந்த அன்பை அந்த தாய்மையை எல்லாத்தையும் உணர வச்சிருச்சு. It looking ever to her in love, patience and gratitude was as honey to her soul. அவளுக்குள்ள இருந்த அந்த உண்மையான ஹனி வந்து வெளியே வந்தது, அந்த அன்பு வந்து வெளியே வந்தது. And she carried her in her heart as well as in her arms, a precious burden. அவளுக்கு நல்லா தெரியுது, அவ கையில தூக்கிட்டு போறது உண்மை பெரிய கஷ்டமான சுமை இல்ல, precious burden தான். As for Joe Thompson, there was not a man in all the neighborhood who drank daily of a more precious wine of life than he. ஜோ தாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த ஊர்லயே ரொம்ப சந்தோஷமான மனுஷன், ரொம்ப நல்ல வைன் குடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவர் வீட்டு சந்தோஷம் வந்துருச்சு, அவர் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷத்தை அந்த குழந்தை கொண்டு வந்துட்டா. ஆக்சுவலா இவங்க அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த குழந்தை தான் இவங்க வீட்டுல வந்து பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. An angel had come into his house. அவரை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு இந்த சைல்டு கிடையாது, டிசேபிள்டு சைல்டு கிடையாது. An angel disguised as a sick, helpless and miserable child. Disguise, ஏன்னா ஒய்ஃப் எப்படி இருந்த ஒய்ஃப் எப்படி மாறிட்டா, கொடூரமா இருந்த ஒய்ஃப், கோபமா இருந்த ஒய்ஃப், திட்டிக்கிட்டே இருந்த ஒய்ஃப் இன்னைக்கு வந்து அவ்வளோ லவ்வபுல்லா மாறிட்டானா அதுக்கு காரணம் அந்த குழந்தை. who came disguised as a sick. அவ ஆக்சுவலி the baby is a angel, ஆனா அந்த தேவதை இந்த மாதிரி ரூபத்துல எங்க வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிதான் அவர் நினைச்சிட்டாரு. and filled all its dreary chambers with the sunshine of love. அவங்க வீடு முழுக்க அன்பு அந்த குழந்தை வந்து தெளிச்சு விட்டுருக்கு. so this is the beautiful story, an angel in disguise. so love அன்பு தான் இந்த உலகத்தோட ஆணிவேர். humanity, மனித நேயம், இது எல்லாத்துக்கும் importance, the significance of love and humanity is insisted in this short story. I hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for the notifications, and thank you for watching.